மதுரை என்று நாம் இன்று அழைக்கின்றோம். ஏற்கனவே நான் பல இடங்களில் சொல்லியிருக்கலாம், திருப்பி நினைவுபடுத்துவதற்காக சொல்றேன். மதுரை என்ற சொல் நம்முடைய வழக்கில் மருவி வந்த சொல். உண்மையிலே மதுரையில் இருக்கக்கூடிய கிராமத்தார்கள் அதை சரியா வச்சிருப்பாங்க, மருதை என்று சொல்லுவாங்க. நம்ம அவனை சொல்லுவோம், அவன் தப்பு தப்பா மதுரையை போய் மருதங்கிறான் பாருங்க அப்படின்னு. ஆனா அவன் தான் உண்மையிலே ஒழுங்கா மருதை என்று சொல்றான். மருத மரம் தலைமரமா இருக்கிறதுனால அதற்கு என்னன்னு பேரு? மருதை என்று பேர். மருத மரம் தலைமரமா இருக்கிற இன்னொரு ஊர் திருவிடை மருதூர். எனவே அந்த மருதூர் மருதை என்பதெல்லாம் மருத மரம் தலைமரமாக இருக்கக்கூடிய தலங்கள். அதனால மருதை என்பதுதான் சரியான சொல். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் அந்த வகுப்புல, மருதை என்பது சொல்லியிருக்கேன், விளக்கம் சொல்லியிருக்கேன். ஒரு செய்தி இந்த மருதை என்பதற்காக. மதுரை என்பது வடமதுரையை குறிக்கக்கூடியது. மதுரா மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை என்று ஆண்டாள் திருப்பாவையில வடமதுரை என்று, மதுரா என்பதை தமிழ்ல மதுரை. சீதா சீத்தை ஆவது போல, சீதா என்பது என்ன ஆகும்? சீத்தை. அது மாதிரி மதுரா என்பது என்ன ஆகும்? மதுரை என்றார். ஆனால் இப்ப இருக்கிறது நம்ம தென் பகுதியில் இருக்கக்கூடியது மருதை. சரியா? அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதற்கு ஒரு பெரிய உதாரணத்தை சொல்றேன். கிபி 15-16 நூற்றாண்டுகளில் இஸ்லாமியர் ஆதிக்கம் தமிழகத்தில் சுந்தரபாண்டியன் வீரபாண்டியனுடைய அண்ணன் தம்பி தகராறுல சுந்தரபாண்டியன் வீரபாண்டியனுக்கு இடையில யார் ஆட்சிக்கு வர்றது அப்படிங்கிற ஒரு பெரிய பிரச்சனையில வீரபாண்டியன் போய் நேரா இஸ்லாமிய மன்னன்கிட்ட போய் உதவி கேட்கிறான். தன்னுடைய அண்ணனை அழிச்சிட்டு தான் ஆட்சிக்கு வரணும். அவன் என்ன பண்ணா, மாலி காப்பூர் அப்படிங்கிற ஒரு படைத்தலைவனை அவுரங்கசீப் அனுப்பி 2 பேரையும் காலி பண்ணிட்டு மதுரையில ஒருத்தனை ஆட்சிக்கு அமர்த்தினான். அவனுக்கு பேரு கான் சாஹிப். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், அவன் பேர் என்னது? கான் சாஹிப். மிக முக்கியமான வரலாறு சொல்றேன். அந்த கான் சாஹிப் என்ன பண்றான் அப்படின்னா, மிகவும் நல்லவனா இருக்கிறான். அவன் என்ன பண்றான், மக்கள்கிட்ட வரி வசூல் பண்ணி தலைமைக்கு அனுப்ப வேண்டியது அவனுடைய வேலை. ஆனா அவன் அப்படி செய்யாமல் உற்பத்தி அதிகமாக பெருக்கி அதன் மூலம் வரக்கூடிய வருவாயை அவனுக்கு கொடுத்துட்டு மக்களுக்கு நல்லது செய்யறான். நிறைய நல்லதுக்கு செய்யறான் மக்களுக்கு. இன்னும் சொல்ல போனா இஸ்லாமியர்களுடைய தாக்கத்திலிருந்து அந்த மதுரை கோயிலை காப்பாற்றியது கான் சாஹிப் என்ற ஒரு இஸ்லாமியர். அதனால அந்த ஊர் மக்கள் அவனை மருத நாயகம்னு கொண்டாடினாங்க. இப்ப புரியுதா? மருத நாயகம்னு ஒரு பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவனுடைய இயற்பெயர் கான் சாஹிப். அந்த மக்கள் இந்த மருதைக்கே நாயகன் தலைவன் என்று அந்த மக்கள் என்ன பண்ணாங்க? அவனை கொண்டாடினார்கள். மருத நாயகம் அப்படின்னு நீங்க அந்த வரலாறு எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அவன் அந்த மக்களுக்காகவே வாழ்ந்து அந்த மக்களுக்காகவே உயிரையும் நீத்தான். அதனால அந்த மருதை மக்களே மதம் தாண்டி சமயம் தாண்டி அவனை கொண்டாடினார்கள். இப்ப பாருங்க, மதுரை நாயகம் இல்ல, அவனுடைய பேர் என்னது? மருத நாயகம். ஒரு புகழ்பெற்ற நடிகர் கூட அந்த தலைப்புல ஒரு படத்தை எடுக்கிறேன்னு சொல்லி அந்த குதிரை எல்லாம் கூட செத்து போச்சு. ஏன்னா பல ஆண்டு காலமா அதை முயற்சி பண்ணி எடுக்க முடியல. எங்கள் தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய நாடகத்துறையும் புதுச்சேரி நிகழ்த்து கலைத்துறையும் சேர்ந்து அமெரிக்காவில் பெட்னா அப்படின்னு சொல்லக்கூடிய 2017 ஒரு பெரிய சங்கங்களின் கூட்டமைப்பு மாநாடு ஒன்று நடந்தது. அந்த மாநாட்டில் மருதநாயகம் நாடகமாக நடித்து காட்டப்பட்டது. அந்த மாநாட்டில் தான் முதல் முறையாக பன்னிசைக்காக நான் அழைக்கப்பட்டேன். 2017 பெட்னா என்று சொல்லக்கூடிய அதுல தான் முதல் முறையாக மருதநாயகம் என்ற நாடகம் நடித்து காட்டப்பட்டது. புதுச்சேரி நிகழ்த்து கலைத்துறையும் தமிழ் பல்கலைக்கழகம் இணைந்து பண்ண ஒரு பெரிய அருமையான நாடகம். அதுல என்னுடைய பன்னிசை நிகழ்ச்சி, புதுவை சித்தன் ஜெயமூர்த்தின்னு சொல்லக்கூடிய பின்னணி பாடக்கூடிய மக்கள் இசை, இதெல்லாம் நடந்தது. எங்கள் தமிழ்நாட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 பேர் அந்த கருத்தரங்கத்தில் பல்வேறு நிலைகள் நான் பன்னிசைக்கு போன மக்கள் இசை நாடகம் இப்படி எது சொல்ல வரேன், அந்த மருத நாயகம். அதனால தான் மருதை என்று நம்முடைய தேவாரத்தில் எங்கேயுமே குறிப்பு இருக்காது. எந்த தேவார திருப்பதியத்திலும் மதுரை என்ற சொல்லே இருக்காது. திருவாசகத்துல தான் வரும். அதுவும் மருதை தான்.
எழுத தெரியாதவன் எழுதினவன் ஏட்டை கெடுத்தான், பாடினவன் பாட்டை கெடுத்தாங்கிற மாதிரி இது அவன் காலத்துல இது என்ன மருதையும் தப்பா எழுதியிருக்காங்கன்னு இவனா மதுரைன்னு போட்டான். அதுலதான் இந்த ஆடக மதுரை அரசை, ஆடக மருதை அரசையை போட்டிதான். திருவாசகத்திலும் நிறைய பிழைகள் இந்த போன்று தெரியாதவர்கள் செய்த பிழைகள் வந்துருச்சு நிறைய. சரியா? அப்படித்தான் நம்ம புத்தகத்துல நம்ம சமாதானம் பண்ணிக்க வேண்டியது. ஏன்னா பிழைகள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நுணுக்கமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அப்படி போற போக்குல பார்த்துட்டு போனா நம்ம கண்ணுக்கு அது புலப்படாது. அப்ப அந்த மதுரை அப்படின்னு நமக்கு பிற்காலத்துல இந்த வழக்கத்துல வந்த சொல், இவர்கள் பயன்படுத்துகிற சொல் ஆலவாய், கூடல் மாநகர், கூடல் இல்லையா, இந்த மாதிரி சொற்களை அவர்கள் பயன்படுத்துவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், மங்கையர்க்கரசி வளவர்கோன் பாவை அந்த பாட்டுல ஆலவாயாவதும் இதுவே அப்படின்னு பாடுவார். அது மாதிரி கூடல் மாநகர் என்று அந்த பகுதிக்கு நான்மாட கூடல், 4 மாடங்களில் அந்த நகர் பாதுகாக்கப்பட்டதால் அதற்கு 4 புறங்களிலும் 4 இயல்பாகவே அது மலைகள் 2 பக்கம் பாதுகாக்கும். நாகமலை உங்களுக்கு தெரியும், இன்னொன்னு ஆனைமலை, இந்த 2 பக்கம் 2 அரண் இருக்கும். இப்படி 4 மாடக்கூடல் அதற்கு பேர். ஆலவாய் என்பது ஆலகால விஷமுடைய அந்த பாம்பு மதுரையை சுற்றி பாதுகாப்பதாக, அதுதான் நாகமலையாக பின்னாளில் அந்த மதுரையை காப்பாற்றுகின்ற மலையாக இருக்கியது என்று அதற்கு பொருள் சொல்வார்கள். எனவே மருதை மரத்தின் பெயரால் உருவான பெயர், ஆலவாய் பாம்பின் பெயரால் உருவான பெயர். இப்படி 4 மாடக்கூடல். பல சங்கங்கள் அங்கே வந்து கூடி தமிழை வளர்த்தாங்க. சங்கப்பலகை இருந்த ஊர், அதனால பலர் வந்து கூடுகையால் அதற்கு கூடல் என்று பெயர் சொன்னார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். சரி, இப்ப இந்த ஊர்ல இந்த வரலாற்றை கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுட்டு போலாம். பாண்டிய மன்னன் அவனுக்கு முதுகு கூணாக இருந்ததான் கூன் பாண்டியன் என்று அழைக்கப்பட்டான். அவனுடைய மனைவி யாருன்னா சோழ நாட்டு இளவரசியாக இருந்த மங்கையர்க்கரசி. அந்த மங்கையர்க்கரசியார் தான். ஏன்னா வளவர்கோன் பாவை, வளவர் என்ற சொல் சோழர்களை குறிக்கக்கூடிய சொல். மங்கையர்க்கரசி வளவர்கோன் பாவை என்று திருஞான சம்பந்தர் பாடுவார். அந்த பெண் பாண்டிய மன்னனுக்கு மனம் முடித்து கொடுக்கப்படுகிறாள். அங்க போய் தான் தெரியும் அந்த நாடும் நகரமும் சமண சமயமாக இருந்ததை நோக்கி மங்கையர், ஏன்னா சோழர்களுக்கு சைவம் தான் உயிர், சிவம் தான் கடவுள். மங்கையர்க்கரசியாருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. திருநீர் வச்சா கண்டு முட்டுங்கிறான். சிவாயனம்னு சொன்னா கேட்டு முட்டு, முட்டுன்னா தீட்டுன்னு அர்த்தம். முட்டுன்னா முட்டுப்பாடு, தீட்டுன்னு அர்த்தம். திருநீர் வச்சவங்களை பார்த்தா போய் குளிப்பாங்க சமணர்கள். சிவாயனம்னு சொல்றவங்க சொல்ல கேட்டா போய் குளிப்பாங்க, கேட்டதனால தீட்டாயிடுச்சு அப்படின்னு சொல்லி. புரியுதா? சில பேர் அப்படிதானே. இப்ப அப்படிதானே, ஒரு இறப்பு சடங்குக்கு போக முடியல அப்படின்னா போன்ல கேட்டா தீட்டுன்னு குளிப்பாங்க. நிஜமா விளையாட்டு சொல்லல, போன்ல கேட்டு போயிட்டு வந்தா பரவாயில்ல, போன்ல கேட்டவனே தீர்த்துப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு குளிக்கிற வழக்கம் உண்டு. போறதுக்கு பதிலா இங்கேயே குளிச்சுட்டு பூஜை எல்லாம் பண்ணுவாங்க, அங்க எடுத்தே இருக்க மாட்டாங்க. ஆனா இங்க குளிச்சு இவங்க முடிச்சு எல்லாமே முடிச்சுட்டு அடுத்த வேலை வடை பாயச சாப்பாட்டுக்கு போயிடுவாங்க. ஆனா அந்த மாதிரி இதுல சமணர்கள் தீட்டு விட்டு அப்படின்னு வச்சிருந்தாங்க. அப்ப மங்கையர்க்கரசியார் என்ன பண்றதுன்னு தெரியாம திருநீரை சந்தனத்தோடு குழைத்து உடம்பில் தடவி கொண்டாள் என்று ஞானசம்பந்த பெருமான் எழுதுறார். புரியுதா? அந்த அளவிற்கு அந்த நாட்டு இது இருந்தது. அப்ப குலச்சிறையார் என்ற முதல் மந்திரி இருந்தார். அந்த முதல் மந்திரி சைவராக இருந்தார். அதனால மங்கையர்க்கரசியார் வந்து ஞானசம்பந்தர் எப்படியாவது நம்ம நாட்டுக்கு கூட்டிட்டு வரணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் பொழுதுதான் பாண்டிய மன்னனுக்கு வெப்பு நோய் வருகிறது. வெப்பத்தினால் வரக்கூடிய வெப்பு நோய், உடம்பு தக 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 தகன்னு எரியுது. அப்ப இவர்கள் மயில் தோகையால் வருடுகிறார்கள். சமணர்கள் வருட வருட நெருப்புல பெட்ரோல் ஊத்தி கொடுத்திருந்த மாதிரி இன்னும் எரிய ஆரம்பிக்குது. அப்ப அவங்க அஸ்தி நாஸ்தி அஸ்தி நாஸ்தி அஸ்தி நாஸ்தின்ற மந்திரத்தை சொல்லுகிறார்கள். அஸ்தி நாஸ்தி அப்படின்னா உண்டு இல்லை அப்படிங்கிறது ஒரு மந்திரத்தோட பேர். உண்டு இல்லை உண்டு இல்லை உண்டு இல்லை அப்படிங்கிற மந்திரத்தை அவர்கள் சொல்கிறார்கள். சொல்லும் பொழுது மந்திரம் சொல்ல சொல்ல அவர்களுக்கு நோயினுடைய தீவிரம் அதிகமாகி அவர் கத்துறான், மன்னன் கத்துறான். அப்ப எத்தத்தின்னா பித்தம் தெளிங்கிற நிலைமைக்கு வந்துட்டான். நீங்க பாத்தீங்கன்னா உடம்பு சரியாதவங்கள்ட்ட போய் யாரு மருந்து சொன்னாலும் அவங்க அதை கேட்டுக்குவாங்க. யாராவது உடம்பு சரியாக ஒரு இழிச்சு வாங்கிட்டு மாட்டினான்னு வச்சுக்கோங்க, எல்லாமே டாக்டர் ஆயிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா?
நீ எம்என்டியுமே உடம்பை பத்தி பேசவே பேசாது. எல்லாம் எம்பிபிஎஸ் படிச்ச டாக்டர்லாம் தோத்துருவோம். அப்பவும் மருந்து சொல்லுவான் பாருங்க, ஜுரம் அடிக்குதுன்னு யாரையும் சொல்லி பாருங்க, ஆளாளுக்கு ஒரு கை வைத்தியம் சொல்லுவோம். செஞ்சு பார்ப்போங்க, இருக்கிறானான்னு பார்ப்போம். நம்ம இது யாரையாவது தான் வீட்டில் செய்ய விட மாட்டேங்கிறோம் சொல்லுவோம். இருந்தாங்கன்னா அது ப்ளஸ், இல்லைன்னா நம்ம ஒன்றும் பழி வர போகுது இல்லைங்க. நம்ம என்ன 10 பேரை வச்சுட்டா சொல்றோம், அதனால நமக்கு எவிடன்ஸ் இல்லாமல் சொல்லி பார்ப்போம் அப்படின்னு ஆளாளுக்கு டாக்டராக மாறிடும். இதை செய், அதை செய், அப்படி செய், இப்படி செய் அப்படின்ட்டு. அதனால அவன் அந்த நிலைமையில் இருக்கிறான். அந்த நேரத்தை மிக அழகாக பயன்படுத்தி கொண்டார்கள் மங்கையர்க்கரசியார். திருஞான சம்பந்தர்னு ஒரு ஞான குழந்தை இருக்கு சோழ நாட்டில். அந்த குழந்தை வந்தா உங்க நோய் தீர்ந்து அழிச்சிட்டு வாங்க அப்படின்னு சமணக்கெல்லாம் எதிர்க்கிறாங்க. உன்னால முடியல இல்லை விட்டு பார்ப்போம், இந்த மருத்துவத்தையும் நம்ம பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி திருஞான சம்பந்தரை அழைத்து வருகிறார்கள். அவர் வரும் பொழுதுதான் வழியில அந்த கோபுரம் தெரிகிறது. அடியார்கள்லாம் கேட்கிறாங்க இது என்ன அப்படின்னு கேட்ட பொழுது மங்கையர்க்கரசியார் வழிபடக்கூடிய ஆலவர், ஏன்னா வேற யாரும் வழிபாடு செய்யல அந்த கோவில்ல. அதனால என்ன சொன்னாரு, மங்கையர்க்கரசியார். அந்த பாட்டு முழுக்க பாத்தீங்கன்னா ஒற்றைப்படை எண்கள் முழுக்க மங்கையர்க்கரசியார் சொல்லியிருப்பார். இரட்டைப்படையில முழுக்க குலச்சரியார், ஏன்னா 2 பேர் தான் அந்த கோவில வழிபாடு செஞ்சிருக்கிறாங்க. அதனால அந்த பாட்டு முழுக்க அப்படி அமைஞ்சிருக்கும். அப்படி அந்த ஊருக்கு போறாங்க பாண்டிய மன்னனுக்கு. அப்போ கூட அவங்க சமணர்கள் எதிர்க்கிறார்கள். அப்போ அவர் என்ன பண்றாரு, நம்ம அந்த பாண்டிய மன்னனுடைய உடலை பாதி பாதியா பிரிச்சுக்கணும், நான் வலது பக்கம் மருத்துவம் பண்றேன், நீங்க இடது பக்கம் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே இவர் திருநீற்றை வலது பக்கம் பூசி இந்த திருப்பதிகத்தை பாட பாட அவருக்கு நோய் குணமாகிறது. உடனே இடது பக்கம் அவர்களால் குணப்படுத்த முடியல. முழுமையாக ஞானசம்பந்தரை அந்த நோயை குணப்படுத்துகிறார். உடனே அவன் நன்றி சொல்றதுக்கு எழுந்து நிற்கிறான், கூணும் நிமிர்ந்து விடுகிறார். அதனால அவனுக்கு பேர் நின்ற சீர் நெடுமாறன் என்று வரலாற்றில் குறிக்கப்படுகிறான். உடனே மன்னன் சைவனாக மாறுகிறான், மக்களும் சைவமாக மாறுகிறார்கள். பாண்டிய நாடே சைவமா மாறுது. ஆனா இதை ஒத்துக்காம சமணர்கள் அனல்வாதம் புனல்வாதம் எல்லாம் பண்றாங்க. அது எல்லாத்தையும் வெற்றி கொண்டு வெற்றி வீரராக ஞானசம்பந்த பெருமான் சீர்காழியிலிருந்து புறப்பட்டு வந்து இங்கே மதுரையை சைவ பூமியாக மாற்றி மீண்டும் சீர்காழிக்கு திரும்புகிறார். இதற்கிடையில திருஞான சம்பந்தர் வந்திருக்கிறார்னு தெரிஞ்ச உடனே அந்த சமணர்கள் என்ன பண்றாங்க, அந்த தங்கியிருந்த மடத்துக்கு தீ வைத்து கொடுத்திருக்கிறார். அந்த தீ தான் வெப்பு நோயாக மாறியது என்று நாம் பார்க்கிறோம். 2 விதத்துல நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஞானசம்பந்தருடைய அந்த தீ வெப்பு நோயாக மாறியது என்று ஒரு வரலாறும், இவனுக்கு நோய் வந்ததால் தான் ஞானசம்பந்தரே அழைக்கப்பட்டார் என்றும் வரலாற்றில் 2 நிலைகள் இருப்பதால் தான் நான் அப்படி சொல்றேன். ஏன்னா சமயத்திற்காக ஞானசம்பந்தரை உள்ள கூட்டிட்டு வந்து வெப்பு நோயை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் தீர்வு செய்யறதை விட அவனுக்கு இயல்பாகவே அந்த வெப்பு நோய் வந்தது. எப்படி நம்முடைய அப்பர் பெருமானுக்கு நோய் வந்தது, ஏன்னா நின்று சாப்பிட்டா அல்சர் தான் வரும். அப்பர் பெருமான் நின்று சாப்பிடும் சமயத்தில் இருந்தார். சமணர்கள் அமர்ந்து சாப்பிட மாட்டாங்க, நின்றுட்டு தான் சாப்பிடுவாங்க. இன்னைக்கு நாம எல்லாருமே அப்படி ஆயிட்டோம் பார்த்தீங்களா, கொஞ்சம் கொஞ்சமா அப்படி மாத்திட்டோம் இல்லையா. திருநீர் பூசுறவங்களை பார்த்து அவர்கள் பூச்சாண்டின்னு சொன்னாங்க, நம்மளும் நம்ம வீட்டு பிள்ளைகிட்ட பூச்சாண்டின்னு சொல்லிட்டு இருக்கோம். பூசிய ஆண்டி யாரு, சிவனடியார். அவங்கள பார்த்து பூச்சாண்டி வரலாம் அப்படி. எப்படி நம்மளை பேச வச்சுட்டாங்க பார்த்தீங்களா, எப்படி நம்மளை பேசிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா. விளக்கை ஏற்றி வழிபாடு செய்யறது நம்முடைய மரபு, ஊதி அணைக்கிறது அவங்க மரபு. நம்ம ஊதி அணைச்சிட்டு உட்காந்துருக்கோம்ல, அந்த மரபுக்கு வந்துட்டோம்ல. கேட்டு வெட்டி கொண்டாடுறதா நம்ம மரபு. விளக்கை ஏற்ற சொல்லணும், விளக்க வாயால ஊதி அணைக்க கூடாதுங்கிறது, நெருப்ப வாயால ஊதி அணைக்க கூடாதுங்கிறது நம்ம மரபு. நம்ம மரபு இன்று புதிதாய் பிறந்தோங்கிறது நம்ம மரபு. ஆனா அவன் என்ன கேட்கிறான், நீ எவ்வளவு பழசுன்னு கேட்கிறான். உங்க வயசு அவன் எப்படி கேட்பான், சத்தமா நீ எவ்வளவு பழசா இருக்கிற. இதை கேட்டுக்கிட்டு அவன் சிரிச்சுக்கிட்டே பதில் சொன்னான், வெட்கமே இல்லாம. உன்னை பார்த்து அவன் பழசுங்கிறான், திருமுறை நம்மளை பார்த்து புதுசுன்னு சொல்லுவான். புரியுதா, பழசுக்கு பழசு புதுசுக்கு புதுசு. விருத்தனாகி பாலனாகி முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியனேன்னு சொல்றாரு. அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் புதிதாக இருக்கிறோம். அதுதான் நம்முடைய சமயம் நமக்கு காட்டுகிற நெறி. எனவே இது மூலமாக நான் சில செய்திகளை உங்கள்கிட்ட சொல்றேன். விளக்கை ஊதி அணைக்கின்ற வழிபாடு நமக்கு வேண்டாம். அது கேண்டிலா இருக்கலாம், விளக்கா இருக்கலாம், எதுவா இருக்கலாம். ஜோதி சிவபெருமான். அது கேண்டில் இருந்தாலும் அது யாரு, எங்க ஜோதி வந்தாலும் சிவபெருமான். இன்னும் சொல்ல போனா
பிணத்தை சுடும் நின நெருப்பும் சிவபெருமான் தான். ஏன்னா அவன் அங்க இருக்கிறான், சுடுகாட்டுல தானே இருக்கிறான். அதனால அந்த நெருப்பு எதிலிருந்து வந்தாலும் அது என்னது? சிவம் தான். அதை நாம நம்முடைய வாயினால் ஊதி அணைக்கிறது. அதனாலதான் எங்க பக்கத்துல எல்லாம் விளக்க குளிர வைங்கன்னு சொல்லுவாங்க. விளக்க அணைச்சு வைங்க, விளக்க அமர்த்துங்க சொல்லுவாங்க. விளக்க குளிர வைங்க. அப்போ ஒரு பூ எடுத்துதான் அந்த குளிர வைப்பாங்க. இல்லைன்னா மெதுவா ஒரு தூண்டுகோல் எடுத்து அப்படியே அந்த எண்ணெயிலேயே அந்த திரிய வச்சு அதை அழகாக குளிர வைப்பாங்க. இது நம்முடைய முறை. இந்த முறையெல்லாம் நீங்க போயிடுச்சு. சரி, ஆமா. சரி, இப்ப அடுத்தது இந்த பாட்டினுடைய பொருளை நம்ம பார்க்கலாம். மந்திரம் என்ற சொல்லுக்கு நினைப்பவரை காப்பாற்றுவது என்று பொருள். மந்திரம்னா என்ன பொருள்? நினைப்பவரை காப்பாற்றுவது. எனவே திருநீரை சிவாய நம என்று நினைத்து பூசினால் அது உன்னை காப்பாற்றும். மந்திரமே திருநீர்னு சொன்னார். மந்திரமாவது நீரு. நாம மட்டுமல்ல, வானவர்களும் திருநீர் தான் பூசி இருக்கிறார்கள். அழகானது திருநீர். திருநீர் பூசினா ஒரு அழகு. சுந்தரமாவது நீர், பார்த்தவங்க துதிக்கப்படுவது நீர். உன்னை பார்த்தவங்க வணங்குவார்கள். தந்திரமாவது தந்திரம், அதான் தந்திரம். அதாவது நமக்கு தந்திரம் என்பது எளிமையாக ஒரு வேலையை செய்வதற்கான சூட்சுமங்களை சொல்லிக் கொடுப்பது திருநீர். ஏன்னா மாத்திரை போட்டு டானிக்கு குடிச்சு மருத்துவர்கிட்ட போய் மாசக்கணக்கில் ஆக வேண்டிய அந்த நோயை திருநீர் என்கின்ற தந்திர உபாயத்தால் என்ன பண்ணாரு? குணப்படுத்தினார்களே, அதுதான் தந்திரம்னு பேர். தந்திரமாவது நீர், சமயத்தில் உள்ளது நீர். சைவ சமயத்தில் உள்ளது நீர்னு ஒண்ணு, இன்னொன்னு டைம்லி ஹெல்ப்ங்கிறாங்க பாருங்க. அது சமயத்தில் டக்குன்னு இருக்கிற மருந்து. அடுத்தது அழகான திருவாயினை உடைய செந்துவர் வாய். துவர்னா பவளம்னு அர்த்தம். செந்துவர் வாய் உமை பங்கன் திரு ஆளவான். பவளம் போன்ற வாயினை உடைய அந்த அங்கையர் கண்ணி அம்மையை ஒரு பாகமாக உடைய சிவபெருமானிய திருநீர் தான் அணிந்திருக்கிறான். அடுத்தது வேதத்தில் உள்ளது நீர். வேதங்கள் எல்லாம் திருநீற்றை போற்றி புகழ்ந்து சொல்லுகின்றன. வெண் துயர் தீர்ப்பது நீர். நம்முடைய கொடுமையான துன்பங்களை தீர்க்கக்கூடியது திருநீர். போதம் தருவது நீர். போதம் என்ற சொல்லுக்கு ஞானம். திருநீர் பூசாம தவத்துல இருந்த தவம் கைகூடாது. போதம் சிவஞான போதம்னு சொல்றோம் இல்லையா? போதம் என்றால் ஞானம். போதிப்பதால் உபதேசத்தால் வரக்கூடிய அறிவுக்கு பேரு ஞானம்னு பேர். போதம் தருவது நீர். உண்மை தவிர்ப்பது நீர். உண்மைனா சின்னத்தனம்னு அர்த்தம். அது பெரிய குற்றம் இல்ல, சின்னத்தனம். இந்த கல்யாண வீட்டுல போய் பெரிய பணக்காரியா இருக்கும் ஊக்கு திருடும் பார்த்திருக்கீங்களா? இல்லையா? ஒரு 5-6 ஊக்கு வச்சிருப்பாங்க, பொண்ணு ரூம்ல இருக்கும். அதை 4 எடுத்து அவசர அவசரமா தாலியில போத்துக்கும். அது மொத்தமே இந்த வெளியில வித்துட்டு இருப்பாங்க எளிய மனிதர்கள். 5 ரூபா 2 ரூபா தான் இருக்கும். அதை அவசர அவசரமா எடுத்து போடும். தண்ணி பாட்டில் 2-3 எடுத்து பாக்கெட்ல போடும், ஹேண்ட்பேக்ல போடும். தண்ணி பாட்டிலோட விலையே 15 ரூபா. அது இத்தனோண்டு பாட்டில் 5 ரூபா 4 ரூபா தான். அதை 2-3 எடுத்து ஹேண்ட்பேக்ல போட்டு பாத்தீங்கன்னா கோடீஸ்வரி. அந்த கல்யாணத்துக்கே தண்ணி சப்ளை பண்ணுவான். அவங்க பேர்ல தண்ணி ஃபேக்டரியே இருக்கும். அது பார்த்தீங்கன்னா 2-3 பாட்டில் தூக்கி உள்ள போட்டு. இதுக்கு பேர் தான் புண்மைன்னு பேர். கார்ல வந்து இறங்கணும், ஆடி கார்ல வந்து இறங்கணும். நீ பார்த்துருக்கீங்களா? இதுக்கு பேர் வந்து உண்மை. சரி, இங்க அப்படி யாரும் இல்லை. யாராவது வெளிநாட்டுல இருந்து வந்திருந்தா தெரிஞ்சுங்க அப்படின்னு வாரியார் சொல்லுவார் எப்பொழுது. மனைவியை கோபிக்கிறவன் இந்த கூட்டத்தில் இருக்க மாட்டாங்க. யாராவது வெளிநாட்டுல வந்திருந்தா அவங்களாம் இங்க மாறிடுங்க அப்படின்னு. அது மாதிரி இந்த இந்த தனம் இருக்கு இல்லையா? மிகப்பெரிய ஆட்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன புத்தி, சின்ன புத்தின்னு சொல்லுவாங்க. குற்றம் இல்லை, நான் திருப்பியும் சொல்றேன், அது குற்றம் இல்லை. இருந்தாலும் அது சின்ன புத்தி, அல்பம்னு சொல்லுவாங்க. இன்னும் சொல்ல போனா அது வழக்கமான சரியான அல்பண்டாங்க அப்படின்னு புத்தி. பார்த்துருக்கீங்களா இல்லையா? அதாவது அந்த ஐஸ் இருக்கும், அதை நம்ம வாங்கியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சொட்டு விடாம அந்த ஐஸை போட்டு வறண்டு அந்த பேப்பர் அழுவும், கதரும் கிடந்துட்டு அந்த பேப்பர். ஆனா பார்த்தீங்கன்னா இலையில அவ்வளோ சாப்பாடு வீணடிச்சுட்டு வருவோம். இலையில என்னமா அவ்வளோ சாப்பாடு வீணடிச்சுட்டு வருவோம். பானிபூரி குடிப்பான், வாங்கி சாப்பிடுவோம். பார்த்துருக்கீங்களா? அந்த தட்டில் இருக்கிற தண்ணி மறுபடியும் குடிச்சிட்டு வருவோம். கல்யாண வீட்டில் போய் இலையில அவ்வளோ வீணடிச்சுட்டு வருவோம். ஏன்? பானிபூரி காசு கொடுத்துவாங்க. அந்த தண்ணி, பானிக்கும் தண்ணி, பூரிக்கும் காசு இல்லையா? இந்த பானிக்கும் காசு, பூரிக்கும் காசு, அது நாம கொடுக்குறோம்.
ஆனா எவனோ ஒருத்தன் 800 ரூபாய் 1000 ரூபாய் செலவு பண்ணி இலைக்கு 1 ரூபாய் செலவு பண்ணி போறோம். நமக்கு வச்சுட்டு வா எல்லாத்தையும் வாங்க வேண்டியது எல்லாத்தையும் வாங்கி எல்லாம் பூரா ரொப்பி வந்து எதையுமே சாப்பிட முடியாது. இதுக்கு பேர் என்னது? உண்மை. எவ்வளவு அழகான வார்த்தை. எல்லாம் நம்மள அப்படியே கணிச்சு பார்த்துருக்காரு. இந்த மாதிரி நிறைய கிறுக்கு வரும் 21ஆம் நூற்றாண்டு பாடி விடுவோம். திருநீர் பூசிட்டு இந்த வேலையை பார்க்காத. திருநீர் பூசிட்டு பூசும் போதெல்லாம் ஊக்க பார்க்கும் போதெல்லாம் எடுக்கக்கூடாது. திருநீர் பூசி புரியுதா? எல்லாமே ஞாபகம் வரும்னு இனிமேல். சரி. அதனால இனிமேல் திருநீர் பூசாம போறது நல்லது. கல்யாணத்துக்கு முடிவு பண்ணக்கூடாது. நான் சொல்லலைங்க, ஞானசம்பந்தர். நீங்க ஏதாவது வழக்கு தொடரணும்னு விரும்பப்பட்டீங்கன்னா ஞானசம்பந்தர் மேல போட்டுக்கோங்க. சரியா? சரி, எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. போதம் தருவது, ஞானத்தை கொடுத்து கீழ்மையான அல்ப குணங்களை என்ன பண்ணுமா? நீக்கி விடும். உண்மை தவிர்ப்பது நீர், ஓத தகுவது நீர். ஓதுதல் என்றால் திரும்ப திரும்ப செய்தல்னு சொன்ன. திருநீற்றை பூசுவது என்பது திரும்ப திரும்ப பேசுவது, பூசுவது. அதெல்லாம் உண்மையில் உள்ளது நீர். அதுலதான் இருக்கு. அதுதான் உண்மை. நிலையாமைங்கிற உண்மை அதுதான் தருது. மனிதன் ஒருபடி சாம்பல் என்ற நிலையாமை என்கின்ற உண்மையை உனக்கு உணர்த்துது. தினமும் பூசும்போது நம்ம இப்படித்தான் 80 கிலோ 90 கிலோ இருக்கிற மனிதனை உள்ள அனுப்புறாங்க. புஷ்னு ஒரு காத்து வரும், அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு சலிச்சிடும். அப்படியே ஒரு சின்ன சொப்பு தான், அது குடம் கூட கிடையாது. ஒரு சின்ன மண் சொப்புல ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அடங்கி போகுது. அவ்வளவுதான் கொடுத்துருவாங்க. தெரியுமா? 15 நிமிஷம் தான் வாழ்க்கை. உயிர் போச்சுன்னா இந்த உடம்புடைய வேகுற காலம் எவ்வளவு? 15 நிமிஷம். அதனுடைய வெளிப்பாடு தான் திருநீர். திருநீர் அப்படிங்கிறது நம்ம பசுஞ்சாணத்துல செஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனா உண்மையான திருநீர்ங்கிறது என்னது? காடுடைய சுடலை குழி தான். அதை நம்ம எடுத்து வந்து பூச முடியாது. அது நமக்கு கொஞ்சம் ஒரு இதா இருக்கும். அதனால ஏன்னா நம்ம எல்லாம் போனோம்னா பேய்ங்க அப்புறம் எங்க போகும். நம்ம எல்லாம் அங்க போயிட்டு வச்சுக்கோங்க, அதுங்க பயந்து விரண்டி அடிச்சு எங்கேயாவது ஓடி இருப்போம். அதுங்க நிம்மதியா இருந்துட்டு போகும். அதனால நம்ம போய் எழுதி விட்டுருந்து சுடுகாட்டில் நம்ம பூரா பூந்தோம்னா அதுங்கெல்லாம் போனதுக்கு கால் கூட கிடையாது. மாற்றுத்திறனாளி பேயவர் அதுங்க எங்க போகும் பாவம். சீத புனல் வயல், சீதம்னா குளிர்ச்சி. சீத புனல் வயல் சூழ்ந்து திரு ஆலவாயான் திருநீரே. அடுத்தது முத்தி தருவது நீர். இதெல்லாம் உங்களுக்கு எளிமையா புரியும். முனிவர் அணிவது நீர். எல்லாவற்றையும் வெறுத்தவர். முனிவர் என்ற சொல்லுக்கு வெறுத்தல், முனிதல் என்றால் வெறுத்தல் என்று பெயர். அதாவது அன்பர்கள் மேல முனிவு கனவிலும் அறியா பெருமாளைன்னு பாடுறார். முருக பக்தர்கள் மீது முருகப்பெருமானுக்கு கனவுல கூட வெறுப்பு வராது. முனிவு கனவிலும் அறியா பெருமாளேன்னு. முனிவுனா என்னது? வெறுப்பு. முனிவர்னா என்னது? உலக பற்றை வெறுத்து. அவர்களுக்கு கூட திருநீர் மேல வெறுப்பு கிடையாது. முனிவர் அணிவது நீர், சத்தியமாவது நீர், தக்கோர் புகழ்வது நீர். தக்கோர்னா தக்கவர்கள், சரியான ஆளுகள். பக்தி தருவது நீர். பக்திங்கிறதா தமிழ்ல பக்தி. பக்தி தருவது நீர், பறவை இணைவது நீர். 4 பேர்ட்ட இதை பத்தி நீங்க சொல்லலாம். திருநீர் ரொம்ப உயர்ந்ததுன்னு சொல்லக்கூடிய விஷயம். பறவை. சித்தி தருவது நீர். சித்திங்கிறது என்னது? உயர்ந்த நிலை, சமாதி நிலைன்னு சொல்லுவாங்க. இந்த சமாதினா வச்சு கட்ட அந்த சமாதி. 8 அங்கங்களில் 8வது அங்கம் எது? அட்டாங்கத்துல சமாதின்னு சொல்லுவாங்க. இயமும் நியமும் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி என்று சொல்லக்கூடிய 8வது நிலையை திருநீர் உங்களுக்கு கொடுக்கும். அடுத்தது காண இனியது நீர். முழுக்கட்டின்னு நிக்கிறத விட அழகா திருநீர் பூசியிருந்தா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். காண இனியது நீர். கவினை தருவது நீர். கவின் என்பது அழியாத அழகுன்னு அர்த்தம். அழகுக்கும் கவினுக்கும் என்ன பேரு? அழியாத அழகு. கவினை தருவது. இப்ப இயற்கை இருக்கு, கவின். தென்னை மரம் உங்க தாத்தா பாட்ட காலத்துல இருந்து அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு தென்னை மரம் அப்படிதான் இருக்கு. அதான் கவின். தென்னை மரம்னா அதற்கு என்று ஒரு வடிவம் மாறாம இருக்கு இல்லையா? நெல் அதற்கு என்று ஒரு வடிவம். அந்த வடிவம் மாறுறது கிடையாது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இயற்கையான அழகுக்கு பேர் கவின்னு பேர். அதனாலதான் நாங்க அடிக்கடி சொல்றோம், இயற்கை அழகை கெடுத்துக்காரு. இந்த பெருமையில சாமி நமக்கு கொடுத்திருக்கிற இந்த இயற்கையான அழகுக்கு பேர் கவின்னு பேர். பேர் சில பேர் வைப்பாங்க, கவின் அப்படின்னு பேர் வைப்பாங்க. பார்த்திருக்கீங்களா? கவின்னு அழகு. அடுத்து சொன்ன பேணி அணிபவர்க்கெல்லாம், அதை தொழுது போற்றி விரும்பி அணிபவர்கள். பேணுதல் என்னது? விரும்புதல் என்று பொருள். தந்தை தாய் பேணுனா பாதுகாக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. நிறைய பேர் அப்படி நினைச்சிட்டு இருக்கிறோம்.
பேணுதல் என்றால் விரும்புதல் என்று. பேணி அணிபவருக்கு எல்லாம் பெருமை கொடுப்பது நீர். யாரெல்லாம் அதை வணங்கி விரும்பி அணிகிறார்களோ அவங்களுக்கு பெருமையை கொடுக்கும். மானம் தகைவது நீர். மானம் என்பது ஒழுக்கம். மதியை தருவது நீர், அறிவு கொடுக்கும். சேனம் தருவது, சேனம் என்றால் உயர்வு என்று பொருள். இந்த குதிரைக்கு மேல போடுறதுக்கு பேர் சேனம்னு சொல்லுவாங்க. அது மேல இருக்கிறதுனால அதுக்கு பேர் என்னது? சேனம். சேனம்னா உயர்வு என்று பொருள். அடுத்தது பூச இனியது நீர். நீங்க பூசிக்கிற கிரீம் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இனியது இல்லை. அது இல்லையா? அதெல்லாம் இனியது. பூசுவதற்குன்னு ஒண்ணு இருக்குது. அது என்னது? திருநீர் மட்டும்தான் சொல்றேன். பூச இனியது நீர், புண்ணியமாவது நீர், பேச இனியது நீர், பெரும் தவத்தோர்களுக்கெல்லாம் ஆசை கெடுப்பது. நமக்கு ஆசை கெடுக்காது, அதை அப்படி படிக்கணும். ஆசை கெடுப்பது நீர்னு போட்டுருக்காங்களே, அப்ப நமக்கும் அப்படியா இல்லை. அதனாலதான் எப்படி படிக்கணும்? பெரும் தவத்தோர்களுக்கு எல்லாம் ஆசை கெடுப்பது. ஏன்னா தவத்தில் இருக்கிறவனுக்கு ஆசை வந்தா என்ன? அவங்க விஸ்வாமித்திரர் இருக்காது தான். புரியுதா? அப்ப தவத்தில் இருக்கிறவனுக்கு என்ன இருக்கக்கூடாது? ஆசை இருக்கக்கூடாது. அப்ப திருநீர் அவனுக்கு ஆசையை கெடுக்கும். இப்ப ஒரே பொருள் ஆசையை கொடுக்கிறது அதுதான், ஆசையை கெடுக்கிறது அதுதான். அது எப்படி இருக்க முடியும்? இப்ப தேன் இருக்கு, அந்த பால்ல கலந்து சாப்பிட்டா உடம்பு நல்லா குண்டாகும். இந்த ஒல்லியா கச்சலா இருக்கிறவங்க தேனை பால்ல கலந்து சாப்பிட்டு இருந்தாங்கன்னா கொஞ்சம் குண்டாயிடும். அதே தேனை வெந்நீர்ல கலந்து விடியற் காலை நேரத்தில் வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வந்தாங்கன்னா உடம்பு இழைக்கும். பொருள் ஒண்ணு. அதுபோல ஞானிகளுக்கு, யோகிகளுக்கு, தவம் செய்யறவங்களுக்கு ஆசையை கெடுக்கும், உலகியல் இருக்கிறவங்களுக்கு ஆசையை கொடுக்கும். அடுத்தது தேசம் ஆசை கெடுப்பது நீர், அந்தமதாவது நீர். அதுதான் அந்தம் முடிவு, நீரா தான் போகும். தேசம் புகழ்வது நீர், திரு ஆலவாய். அந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் புகழ்வது திருநீற்றை தான். அறுத்தம் அதாவது நீர். அறுத்தம் என்பது அர்த்தம் என்ற வடசொல்லினுடைய தமிழாக்கம். அர்த்தம் என்றால் பொருள், செல்வம் அர்த்தம். அர்த்த சாஸ்திரம் கேள்விப்படுவீங்க. தர்ம அர்த்த காம மோட்ச அப்படின்னு சொல்லுவாங்க. அறம் பொருள் இன்பம் வீடுங்கிறது என்னன்னு சொல்லுவாங்க? தர்ம அர்த்த காம மோட்ச. தர்மம்னா அறம், அர்த்தம்னா பொருள், காமம்னா இன்பம், மோட்சம்னா வீடு. அப்ப அர்த்த என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? செல்வம் என்று பொருள். இப்ப அந்த தமிழ் எழுதும்போது அர்த்தமதாவது நீர் எழுத முடியாது. அதனால என்ன பண்றாரு? அர்த்தமதாவது நீர் என்று எழுதுறாரு. செல்வமாக இருப்பது நமக்கு திருநீற்று செல்வம். அவலம் அறுப்பது நீர். அவலம்னா ஆக்சிடென்ட் ஆகாதுங்கிற. அவலம் என்பது ஆக்சிடென்ட், எதிர்பாராமல் வரக்கூடியதுக்கு பேர் அவலம்னு பேர். திருநீர் பூசிட்டு நம்ம ஐந்தெழுத்தை சொல்லி போனோம்னா நமக்கு எதிர்பாராத இடர்பாடுகள் எதுவும் நேராது. வருத்தம் தணிப்பது நீர். நமக்கு இருக்கிற வருத்தத்தை தனி. வானம் அளிப்பது நீர், மோட்சத்தை கொடுக்கும். பொருத்தம் அதாவது நீர். எல்லாருக்கும் பொருந்துற ஒரு கிரீம் எது? சில பேருக்கு 6 நாள்ல சிகப்பழகும் கிரீம் வந்து சில பேருக்கு அலர்ஜி ஆகும். கடவுனாங்கன்னா அது புதுசா நிறைய பருவ உருவாக்கிடும். சில பேருக்கு மஞ்சளும் சந்தனமும் கலந்த ஒப்பற்ற கலவைன்றான். அதை கலந்தா சில பேருக்கு ஒத்துக்கும், சில பேருக்கு ஒத்துக்க. எல்லாருக்கும் ஒத்துக்கிற ஒரு கிரீம் ஞானசம்பந்தர் சொல்றாரு, கேட்டு துவைங்கள. புரியுதா? ஏன்னா நமக்கு கன்றுமா பட்டி பார்த்து டிங்கரிங் பண்ணலைன்னா மாசத்துக்கு ஒரு தடவை ஏதோ நம்ம இழக்கக்கூடாத இழந்துட்டு இருக்கு மாதிரி. என்ன பண்றது பாவம். அதனால பொருத்தம் அதாவது நீர். ஞானசம்பந்தர் என்ன சொல்றாரு? பொருத்தம் அதாவது நீர். புண்ணியர் பூசும் பெண்ணி. பாவிகள் பூச மாட்டான். யார் பூசுவாங்க? திருத்தகு மாளிகை சூழ்ந்த அழகழகான மாளிகைகள் சூழ்ந்திருக்கிற இந்த மருதை தலத்தில் இருக்கக்கூடிய திரு ஆலவாய். எயிலது அட்டது நீர். மூவையில், எயில்னா இந்த இடத்துல கோட்டை. முப்புறத்தை எரி செய்த சிவபெருமான் நீராக இருக்கிறார். இருமைக்கும் உள்ளது நீர். இந்த பிறவிக்கும் இம்மை மறுமை, அதான் இருமைக்கும் உள்ளது. பயிலப்படுவது நீர். திருநீரே உனக்கு பயிலப்படுவது. நீ கத்துக்க வேண்டிய விஷயம் பாக்கியம். இந்த சொல்ல அப்படியே பயன்படுத்துற. பாக்கியமாவது நீர். பாக்கியம் என்னது? நமக்கு நல்லது, பாசிட்டிவா இருக்கக்கூடியது எல்லாமே பாக்கியம். துயிலை தடுப்பது நீரு. இப்ப புரியுதா? அப்படியே காலையில் எழுந்திரிச்சு திருநீரை நல்லா பூசிக்கிட்டோம்னா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். முகத்தை கழுவி திருநீர் பூசி பாருங்க, ஃப்ரெஷ்ஷா இருக்கும். துயிலை தடுப்பது நீர். சுத்தமதாவது, சாம்பல்ல எந்த அழுக்கும் கிடையாது. சுத்தமதாவது நீர். அயிலை பொறிதரு சூத. அயிலைனா கூர்மையான சூலாயுதத்தை வைத்திருக்கிற. அயில்னா கூர்மையான. அடுத்தது, அவ்வளவு
மிகப்பெரிய வீரனாக இருக்கிறார். ராவணன் மேலது நீர், இராவணன் திருநீற்றை பூசி இருந்தான். எண்ண தகுவது நீர், நினைச்சு பார்க்கத்தக்கது. பராவணம் ஆவது நீர். இந்த பராவணம் தராவணம் அப்படின்னு சொல்றதுல சக்தி, பராரை, பறை என்று சொன்னால் சக்தி என்று பொருள். சின்னரை போட்டோம்னா சக்தி. பறை, பரன், பறை, அதுதான் பரம்பரைன்னு வருது. பரன், அதற்கு ஃபீமேல் இது வந்து பறை, பரன் பறை சேர்ந்து பரம்பரைன்னு வரும். புரியுதா? அது மாதிரி பராவணமாவது நீர், சக்தியாக இருப்பது நீர், பாவம் அறுப்பது நீர், தராவணமாவது நீர். தராவணம் என்று சொல்வது நம்ம வந்து நம்முடைய வழி பயத்தை எல்லாம் போக்கி நம்மளை வழிநடத்தி செல்லுகின்ற அற்புதமானது தராவணமாவது நீர், தத்துவமாவது நீர் என்று சொல்றார். தத்துவம், இந்த உலகத்தினுடைய உண்மை தத்துவம். தத் என்ற சொல்லுக்கு உண்மை என்று பொருள். தத்துவமாவது நீர். அராவணங்கும் திருமேனி ஆலவாயார். அரா என்றால் பாம்பு, பாம்பை கழுத்தில் அணிந்திருக்கக்கூடிய சிவபெருமான். இன்னொரு பொருள் அராவணங்கும் திருமேனி ஆலவாயார். இந்த ஆலவாயில பாம்பு சுற்றி வணங்கி கொண்டிருக்கிறது பெருமானை. அப்படிப்பட்ட ஆலவாயில் இருக்கக்கூடிய பெருமான் திருநீர் என்று சொல்லுகிறார். அடுத்தது, மாலோடு அயனறியாத வண்ணமும் உள்ளது நீர். திருமாலுக்கும் நான்முகனுக்கும் கிடைக்காத பெருமான் திருநீற்றை பூசி இருந்தார். மேலுரை தேவர்கள் தங்கள் மெய்யது வெண்பொடி நீர். தேவர்கள் எல்லாம் பூசியிருக்கிறாங்க. அதான் அங்கேயே பார்த்தோம், வானவர் மேலது நீர்னர். ஏல உடம்பு இடர் தீர்க்கும், நம்முடைய துன்பத்திற்கு காரணமாகிய உடம்பு இடர் தீர்க்கும், நோய்களை போக்குன்ற இன்பம் தருவது நீர். ஆலமது மண்டமடற்று ஆலவாயான் திருநீரே. விஷத்தை சாப்பிட்டும் இன்னும் என்றும் இளமையாக இருக்கக்கூடிய பெருமான் திருநீற்றை பூசி இருக்கிறான். அடுத்து குண்டிகை கையில். இந்த குண்டிகைங்கிறது அவங்க கையில வச்சிருக்கிற அந்த பொருள், கமண்டலம் போன்ற பொருள், அதற்கு பேர் குண்டிகை அப்படின்னு பேர். நம்ம இதுல குடலைன்னு சொல்லுவோம். நம்ம வில்வ குடலை, அது பூக்குடை மாதிரி இருக்குது. அவங்க கமண்டலம் வச்சிருக்கிறாங்க. யாரு? சமண சாக்கியர்கள். கையர்களோடு சாக்கியர் கூட்டமும் கூட பௌத்தர்கள். கண் திகைப்பிப்பது நீர். அவங்க பார்த்தாவே கண் அப்படியே விரியும், அவங்களை திகைக்க செய்வது. நம்மளை பார்த்தாவே அவன் மிரண்டுவான். ஏன் திருநீர் பூசுரம் வராண்டான்னு மிரண்டுவான். கண் திகைப்பிப்பது நீர். அதான் கண் திகைப்பதுன்னு இருக்கும். கண் திகைப்பிப்பது, அவருடைய கண்களை பிரமிக்க செய்வது என்று பொருள். கருத இனியது நீர். என் திசை பட்ட பொருளார் ஏத்தும் தகையது. 8 திசையில் இருக்கிறவங்களும் பாராட்டக்கூடியது திருநீர். அண்டத்தவர் பணிந்தேத்தும் ஆலவாயான் திருநீர். உலகமே பணிந்தேற்கக்கூடிய சிவபெருமானே திருநீற்று பொழிவாக இருக்கிறான். அடுத்தது, ஆற்றல் அடல் விடை ஏறும். நல்ல கம்பீரமான காளை, ஆற்றலுடைய காளை வாகனத்தின் மீது ஏறும் ஆலவாயான் திருநீற்றை போற்றி புகழி நிலாவும் பூசுரன் ஞான சம்பந்தன். திருநீர் பூசிய ஞான சம்பந்தன் பேர் சொல்ற. எல்லோரும் வணங்குகின்ற சிவபெருமானை நான் வணங்குறது பெருசு இல்ல, அதே சிவபெருமான் பூசி திருநீரை பூசி இருக்கக்கூடிய ஞான சம்பந்தன் சொல்லுகிறேன். தேற்றி தென்னன். எப்படி வளவர் என்று சொன்னால் சோழர்கள் குறிக்குமோ, தென்னன் என்று சொன்னால் அது பாண்டியர்கள் குறிக்கும். தேற்றி, அவனை தேற்றி தென்னன் உடல் உற்ற தீப்பிணி, தீயினால் வந்த பிணியை நீக்கி தீப்பிணி தீர சாற்றிய பாடல்கள் 10. இதுல தீப்பிணி அப்படின்னு சொன்னார். இதுல பணின்னு இருக்கு, பழசுல. புதுசுல எப்படி இருக்கு? தீப்பிணின்னு இருக்கா? புதுசுல தீப்பிணி, அங்கேயும் திருத்திக்கும். நல்ல பிரபலமான பாடல்களே இந்த தவறு வந்திருக்கு. தீப்பிணி ஆயின தீர சாற்றிய பாடல்கள் 10. இப்ப தீப்பிணி தீரன்னு சொல்லியிருந்தாருன்னா அது மட்டும் தான் போயிருக்கும். பிணி ஆயின தீரன்னார்ல, அதனால முதுகு நிமிர்ந்துச்சு. தீப்பிணி ஆயின, அது மாதிரி இருக்கிற எல்லா அவனுக்கு போகட்டும், எல்லா குறைகளும் போகட்டும் பாடின உடனே முதுகும் தானா நிமிர்ந்துச்சு. தீப்பிணி ஆயின தீர சாற்றிய பாடல்கள் 10 வல்லவர் நல்லவர் தாமே. சரியா? திருத்திட்டீங்களா? மறந்துடாம தீப்பிணின்னு திருத்திக்கணும்.